டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக இருவரை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 45 இடங்களில் சோதனை நடத்தி டிஜிட்டல் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் இருவரை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக இருவரை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாற்பத்தைந்து இடங்களில் சோதனை நடத்தி டிஜிட்டல் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் இருவரை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத், தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இந்த இருவர் யார்? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க வினோத். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பாக தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 45 இடங்களில் அதிரடியாக சோதனை என்பதை நடத்தினார்கள். குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள், முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் மற்றும் மூத்த மண்டல அதிகாரிகள் தொடர்பான இடங்களில்தான் 2 நாட்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை நடத்தியிருந்தார்கள். அந்த சோதனையில் குறிப்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் எஸ் விசாகன், முன்னாள் மூத்த மண்டல மேலாளர் டி ராமதுரை முருகன், ஆர் பன்னீர்செல்வம், முன்னாள் தனி செயலாளர் பாஸ்கர், ரதேஷ் ராஜா, சண்முகவேல் மற்றும் மூலனூர் கார்த்திக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக 7 பேர் மீது 9 பிரிவின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை எல்லாம் தொடங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 2 தினங்களுக்கு முன்பு சோதனை நடைபெற்றது. சோதனையின் முடிவில் பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த டிஜிட்டல் ஆவணங்கள் அனைத்தும் பகுப்பாய்வும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக இருவரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்து அவர்களை தனியாக வைத்து விசாரணை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் 7 பேர் உட்பட சில நிறுவனங்கள் மற்றும் சிலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தது. ஆனால் குறிப்பாக 7 பேர் பெயர்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில மற்றவர்கள் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பிடவில்லை. இந்த சூழ்நிலை தான் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடிய 2 நபர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது கைது செய்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் விசாரணை தனித்தனியாக நடத்தி வருவதாகவும் முதற்கட்ட தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் செந்தில் பாலாஜியும் தற்போது எங்கு இருக்கின்றார், அவர் தலைமறைவாகி இருக்கிறாரா என்ற பரபரப்பான பல்வேறு தகவல்கள் எல்லாம் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலை செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்துல தொடர்புடையதாக 2 நபர்கள் கைது செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். திவ்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.